Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக அதாவது 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் மோட்டிவேஷன்ஸ் நிறையா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த ஆஃபலி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்ஸு ஃபுல் அனலைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஆஃபலி எக்ஸாமினேஷன் நமக்கு நெருங்கிடுச்சு. ஆஃபலி எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போகிறோம். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதாவது எந்தெந்த சாப்டர் ரொம்ப முக்கியம், எந்தெந்த சம்ஸ் வந்து நமக்கு வந்து கடைசி ஆஃபலி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்னாச்சும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது 17 ஒன்வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. புக் இன்சைல் அப்படின்னு சொல்லி கிடையாது. சும்மா ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்லேருந்து கேட்கல. அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே என்ன பண்ணாங்கன்னா ஒன் வேர்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் 20 ஒன்வேர்டுக்கு ஆன்சர்ஸோடு கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 2 மார்க்ஸ் வந்து பார்த்துடலாம். 2 மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சால்வ் தி சிஸ்டம் ஆஃப் தி ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை சைன் π/6 ப்ளஸ் ஐ சைன் π/6 பவர் 18 அந்த சம் வந்து ரொம்ப முக்கியமான சம், ஈஸி தான். சரியா? இது வந்து செகண்ட் சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர்லேருந்து தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 cos² x - 9 cos x + 4 = 0. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24th கொஸ்டின் வந்து ஆம்ப்ளிடியூடு பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்க 4th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. 25th வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். சரியா? ஒன்று ஃபைண்ட் தி ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் கேட்பாங்க, இல்லைனா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸு, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 26th வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி அதாவது டர்க்கி ஆஃப் தி ரிசல்டன்ட். இது ரொம்ப ஈஸி தான். சரியா? 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 27th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒவ்வொரு சாப்டர்லேருந்து வரிசையாக நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? 27th வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் தி லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் கேட்டிருக்காங்க. x⁴ ப்ளஸ் 32x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 28th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 29th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது பைனரி ஆப்ரேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 12th சாப்டர்லேருந்து. அதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 30th கொஸ்டின் அதாவது கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. dy/dx + y × cot x = 2 cos x. ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் வந்து எடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி இந்த வருஷத்துக்கு நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கிரேமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கெமிஸ்ட்ரி சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சம். அதுக்கப்புறம் 32nd கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/z1 + 1/z2 + 1/z3 அதோட வேல்யூ ஃபைன் பண்ணக்கூடிய சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 33rd கொஸ்டின் வந்து திரும்ப என்ன பண்ணிக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் ஸ்லோப் இஸ் z-1 அந்த சம் கொடுத்துருக்காங்க. பாசிங் த்ரூ தி பாயிண்ட் 1,0 கொடுத்துருக்காங்க. சரியா? அதை பார்த்துங்க. 34th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 4th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் 35th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிஸ்டன்ஸு ஃபைண்ட் தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன், இதெல்லாம் வந்து 6th சாப்டர்லேருந்து நமக்கு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் 36th கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது நமக்கு வந்து 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? அதுக்கப்புறம் 37th கொஸ்டின் வந்து 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 38th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9th சாப்டர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டகரல் 0 to π/2 dx/4 × cos² x + 5 × sin² அந்த சம் வந்து கேட்டிருக்காங்க. 39th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 12th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. q goes to p, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட் p goes to not q. சரியா? அதுக்கப்புறம் 40th கொஸ்டின் வந்து 4th சாப்டர்லேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் tan ஆஃப் 2 × tan inverse of 1/5 - π/4. சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு.
3 மார்க் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நல்லபடியாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3 மார்க் கொஸ்டின்ஸும் நல்லபடியாக நீங்கள் எழுதிடலாம். இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஆனால் இன்னும் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு கேட்கல. 41ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டினை கேட்டாங்க. அடுத்து 41ல் பி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா, அதை பார்த்துங்க. 42ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதாவது தேர்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது 6 × x⁴ இருக்குது. x⁴ இருந்தால் உங்களுக்கே தெரியும் 4 வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைன் தி டொமைன் ஆஃப் தி சைன் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி டொமைனோட வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ரெண்டுமே ஈஸியான சம். அதுக்கப்புறம் 43ல் ஏ கொஸ்டின் நமக்கு எப்படி 5th சாப்டர்லேருந்து அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி தான் 43ல் ஏ கொஸ்டின் பாருங்கள். அந்த 5th சாப்டர்லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆன் லைட்டிங் ராக்கெட் கிராக்கர். சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஃபைன் தி வெக்டர் பாராமீட்டர் பேராமெட்ரிக்கு ஃபைன் தி வெக்டர் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுவும் 44ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். அதுக்கப்புறம் 44ல் பி கொஸ்டின் வந்து TG/dt கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான் இதுவும் 8th சாப்டர்லேருந்து. அதுக்கப்புறம் 45ல் அதாவது நம்ம எதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோமோ அந்த கொஸ்டின்லாம் கேட்காம அதை தாண்டி முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. 45ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி கர்வ் y is equal to x minus 2 the whole square plus 1 has the minimum of at PA point Q அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஐசோடோப். சரியா, 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தெளிவாக நமக்கு பார்த்துங்க. சரியா, அடுத்து 46ல் ஏ கொஸ்டின் வந்து நமக்கு 11th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 46ல் பி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து எங்கள் ஒரு 12th சாப்டர் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரியா, நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணி நம்ம உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எந்த கொஸ்டினோ அந்த கொஸ்டின் நம்பருக்குரிய நம்பரை போடுங்க. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 12.1 வின்சென்ட் மேக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாம் ரொம்ப சிம்பிளாக டீச் பண்ணி அப்லோட் பண்ண சம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் 47ல் ஏ கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது ஸோ தட் தி வால்யூம் ஆஃப் தி லார்ஜஸ்ட் கோன் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா, π² × a to b y × dx இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் தி அதாவது 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா, 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபைன் தி சென்டரு ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் வெர்டெக்ஸ் ஆஃப் ஹைபர்போலா கொடுத்துருக்காங்க. சரியா, ஹைபர்போலான்னு தெளிவாக அவங்களே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சரியா, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.